மேம், ஆ என்ன கையில நவதானியம்லாம் வச்சிருக்கீங்க? எத பத்தி பேச போறோம்? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாணத்துலலாம் வந்து பாலிகை தெளிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் இருக்கு. அது நெறைய பேர் வந்து இப்போ கொஞ்சம் மாத்தி மாத்தி பண்ணிட்டுருக்கோம். அத பத்தின வீடியோ தான் இது. ஸோ இந்த பாலிகை கிண்ணியும் வந்து நம்ம ஒரு 5 பாலிகை கிண்ணி, ஒரு 10 மொத்தம் பொண்ணாத்துக்கு, பிள்ளையாத்துக்கு சேர்த்து பாலிகை கிண்ணி வாங்கி வைக்கிறது வழக்கம். ஆக்சுவலா இந்த நவதானியம் ஊற போடுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப்ல அண்ட் எல்லா கேட்டரர்ஸ் நடத்துற கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா, முகூர்த்த அன்னைக்கு அதாவது விரத அன்னைக்கு கார்த்தால தான் வந்து நவதானியமே ஊற போடுறா. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா, நல்ல முகூர்த்த நாளா பார்த்து ராவுகால யமகண்டம் இல்லாம நவதானியம் ஊற வச்சு, அந்த நவதானியம் மொளச்சு நீங்க மண்டபத்துக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா, அது ரொம்பவே விசேஷமான ஒரு விஷயம். எப்படி ஒரு விதைய விதைச்சா அது வந்து ஒரு மரமா வளர்ந்து இருக்கோ, அதே மாரி தான் ஒவ்வொரு பொண்ணுமே வந்து ஒரு விதையா கன்சிடர் பண்ணி, அடுத்து வம்ச விருத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்ட்டிகுலரான இந்த நவதானியம் வச்சு பாலிகை தெளிக்கிற ரிச்சுவல்ஸ் வந்து நம்ம பண்றது. இந்த பாலிகை தெளிக்கிறது அப்படிங்கிறது ஸ்மார்த்தால ஒரு மாதிரி இருக்கும். அயங்கார்ல ஒரு மாரி இருக்கும். ஸ்மார்த்தால பார்த்தீங்கன்னா, இந்த பாலிகைய வந்து அ ஊற வச்சு எடுத்துட்டு, அந்த பாலிகை கிண்ணி இருக்கு இல்லையா? பாலிகை கிண்ணியில வந்து அந்த பாலிகைய போட்டு வச்சுட்டு, எல்லாரும் அதுல வந்து பால் தெளிப்பா. தெளிக்கிற ஒவ்வொரு சுமங்கலிக்குமே வந்து வெத்தல பாக்கு குடுப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க இந்த பாலிகைய எடுத்து வச்சு, இந்த பாலிகை இருக்க ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சு, 3வது நாள் ஆக்சுவலா வந்து இது எல்லாமே வந்து மாறி போன ஒரு விஷயம் தான். 5வது நாள் தான் வந்து பாலிகை தெளிக்கணும். இப்ப நம்ம கல்யாணங்கள்லாம் 3 நாளா மாத்திட்டதுனால, 3வது நாள் அன்னைக்கு கார்த்தால ஆக்சுவலா சேஷ ஹோமம் முடிஞ்சு மங்களாஸ்தானம் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த வந்து பாலிகைய வந்து கரைப்பா, ஸ்மார்த்தால. பாலிகை கரைக்கும்போது எல்லாருமே கும்மி அடிச்சு பாலிகை கரைக்கிறது உண்டு. இதே நீங்க ஐயங்கார்ல பார்த்தேல்னா, இதே நவதானியத்த சேம் டே அதாவது நவதானியத்த ஊற வச்ச அன்னைக்கே எல்லாருமே அந்த நவதானியத்த வந்து அன்னைக்கே கரைச்சுடுவா. பக்கெட்ல ஒரு ஜலம் மாரி வச்சுண்டு, அன்னைக்கே கரைச்சுடுவா. மெயினா பார்த்தீங்கன்னா, சுமங்கலியோட கன்னியா குழந்தைங்க 2 பேரையும் கூப்ட்டு கூட இந்த நவதானியத்த கரைக்கிறது உண்டு. ஸோ இது வந்து 2 பேருக்குமே மாறுபடும். ஸ்மார்த்தாளுக்கும், ஐயங்காருக்கும். அண்ட் இந்த நவதானியத்த மட்டும் நீங்க ஊற வைக்கிறது முடிஞ்சால் ஒரு என்னைக்கு முகூர்த்த நாளோ, கல்யாணத்துக்கு 1 நாள், 2 நாள் முன்னாடி நீங்க ஆத்துலேருந்து ஊற வச்சு எடுத்துட்டு வந்தேன்னா, ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா, இது எல்லாமே இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே அதுக்கு பின்னாடி சில வந்து சம்பிரதாயங்கள் இருக்கு. அதுக்காக தான் நம்ம பண்றோம். நெறைய பேர் வந்து இந்த பாலிகை தெளிக்கிறத பெருசா எடுத்துக்கிறது இல்ல. கீழ கொட்டிட்டா கூட பரவாயில்லன்னு நெனைக்கிறீங்கோ. அட்லீஸ்ட் இனிமே இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது அந்த பாலிகைய எடுத்து வச்சுண்டு, மறக்காம உங்க ரூம்ல எடுத்து வச்சுண்டு, மறுநாள் வந்து அத கரைக்கிறதுக்கோ, இல்ல அந்த சேம் டே அத மறக்காம கரைக்கிறதுக்கோ நீங்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்க ஆத்துல பாலைய கரைக்கும்போது அத மறந்துட்டு, பாலைய கரைக்காம விட்டு, இல்ல நீங்க ஆத்துலயே வந்து அத மொளக்கட்டி எடுத்துன்னு வந்தது, அப்படி ஏதாவது உங்க ஆத்துல நடந்திருந்தா, நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அத கமெண்ட் பண்ணுங்கோ. இந்த மாரி வீடியோஸ நீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கோ. இந்த கால யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம எதெல்லாம் பண்றோம், எதுக்காக பண்றோம் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அதுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ வெரி மச்.